எபிரேயர் புஸ்தகம் 3-ம் வசனம். ஆதலால் அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். பாத்தீங்களா? அவிவிசுவாசம் நமக்குள்ள இருந்தாங்க எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, இளைப்பாறுதல பிரவேசிக்க முடியாது. நம்ம விசுவாசத்தை கேட்டு பெற்றுக்கலாம். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தொடங்குறவர் நீங்க தான், விசுவாசம் முடிக்கிறவர் நீங்க தான்ப்பா, எனக்கு விசுவாசம் வேணும் ஆண்டவரே, என் விசுவாசம் வேணும்னு சொல்லி கேட்கணும். எபிரேயர் புஸ்தகம் 3-ம் வசனம். சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள இராதபடிக்கு என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று நம்ம கேட்கணும். ஆண்டவரே அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னார். நம்ம சும்மா சும்மா ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்ற? கண்ணீரோடு சத்தம் விட்டு சொன்னாராம். ஆண்டவரே அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க சரி சத்தம் விட்டு சொன்னாராம். நம்ம கேட்கணும். ஆண்டவரே என் விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நிறைய விசுவாசத்தை பற்றி சொல்லலாம். எனக்கு விசுவாசம் தாங்க, விசுவாசம் தாங்க நம்ம கேட்கணும்.